The rapture was delivered on December 4th, 1965 at Ramada in Yuma, Arizona, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரன்னம் அவர்களால் 1965ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதியன்று அமெரிக்கா அரிசோனா யூமாவில் உள்ள ராமடா சத்திரத்தில் த ராப்சர் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுதலின் தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். இப்பொழுது அதன் காரியம் என்னவென்றால், after we find out these things that Christ is coming for his bride, கிறிஸ்து தம்முடைய மணவாட்டிக்காக வருகிறார் என்ற இந்த காரியங்கள் யாவற்றையும் நாம் கண்டறிந்த பின்னர், now how do we get into that bride? நாம் எப்படி மணவாட்டிக்குள்ளாக ஆக முடியும்? That's the question. அதுதான் இப்போது கேள்வி. Many say, join our congregation. அநேகர் எங்களுடைய கூட்டத்தை சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். One of them wants a certain type of baptism. அவர்களில் ஒரு சாரார் ஒரு குறிப்பிட்ட விதமான ஞானஸ்நானத்தை விரும்புகின்றனர். One wants to do this or that. ஒரு சாரார் இதை அல்லது அதை செய்ய விரும்புகின்றனர். One said you must speak with tongues or you haven't got it. ஒரு சாரார் நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேச வேண்டும் என்கின்றனர், இல்லை என்றால் நீங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை என்கின்றார்கள். They said you don't have to speak with tongues. இன்னொரு சாரார் நீங்கள் அந்நிய பாஷையில் பேச வேண்டியதில்லை என்கிறார்கள். This says you must dance in the spirit. This says you must shout. ஒரு சாரார் நீங்கள் ஆவியில் நடனமாட வேண்டும் என்றும் இன்னொரு சாரார் நீங்கள் சத்தமிட வேண்டும் என்று கூறுகிறார்கள். This got a sense, isn't it? இதில் ஒரு உணர்ச்சி இருக்கிறது. It's all right, and then still it's all wrong. அதெல்லாம் சரிதான், அப்படி இருந்தாலும் எல்லாம் தவறாய் இருக்கிறது. How could a man that's or a woman or a child of God எப்படி ஒரு மனிதனோ அல்லது ஸ்திரீயோ அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளையோ that's born of the Spirit of God deny the Word of God? ஆவியினால் பிறந்தவர்கள் தேவனுடைய வார்த்தையை எப்படி நிராகரிக்க முடியும்? When God himself interpreted it and said, this is it. ஏனென்றால் தேவன் தாமே அதை வியாக்கியானித்து இதுதான் அது, I promised it, here it is. நான் அதை வாக்களித்திருக்கிறேன், இதோ அது இருக்கிறது என்று Showing it just as plain as they can. அவ்வளவு வெளிப்படையாய் தெளிவாய் காட்டுகிறார். Why, they're bound to see it. See? ஏன் அவர்களதை காண்பது நிச்சயமாய் இருக்கிறது, புரிகின்றதா? How could Christ deny his own word? If Christ is in you, it can't deny his own word. கிறிஸ்து எப்படி தம்முடைய சொந்த வார்த்தையை மறுதலிக்க முடியும்? கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பாரானால் அவருடைய சொந்த வார்த்தையை அவரால் மறுக்க முடியாது. Then how do we get into this body? அப்படியானால் நம்மால் எப்படி அந்த அவருடைய சரீரத்துக்கு உள்ளாக முடியும்? 1 Corinthians 12, by one Spirit we're all baptized into this body. 1 கொரிந்தியர் 12 எல்லாரும் ஒரே ஆவியினாலே இந்த சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம். By one Holy Spirit baptism. ஒரே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தினாலே. Now, if you want to put that down, that's 1 Corinthians 12:13. நீங்கள் அதை குறித்துக் கொள்ள வேண்டுமானால் 1 கொரிந்தியர் 12:13. And by one Spirit we are all baptized. எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம். And the Spirit is the life of Christ. Is that right? ஆவியினால் என்பது கிறிஸ்துவின் ஜீவனாய் இருக்கிறது, அது சரிதானே? The life of Christ and the life of any seed which he was, the word seed brings the seed to life. கிறிஸ்துவனுடைய ஜீவன், எந்த வித்தின் ஜீவனும் அவரே வார்த்தை வித்தாய் இருந்து வித்தை ஜீவனுக்குள் கொண்டு வருகிறார். You get it? உங்களுக்கு அது புரிகின்றதா? If that life is laying in the seed, அந்த ஜீவன் வித்துக்குள் இருந்து and this baptism of the Holy Spirit comes upon it, இந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் அதன் மேல் வரும்போது it's bound to bring that seed life. அது அந்த வித்தை ஜீவனுக்கு கொண்டு வரத்தான் வேண்டும். As I told you here at Phoenix not long ago, சமீபத்தில் இங்கே நான் பீனிக்ஸில் கூறினது போன்று, I was talking to Brother John Sheriff. நான் சகோதரன் ஜான் ஷாரட்டுடன் பேசிக் கொண்டிருந்தேன். And I was out there and he showed me a tree, a citrus. He raised a lot of citrus fruit. நான் இங்கே வெளியே போயிருந்தேன். அவர் எனக்கு ஒரு எலுமிச்சை மரத்தை காண்பித்தார். அதிலிருந்து அவர் நிறைய எலுமிச்சை பழங்கள் எடுத்திருக்கிறார். And he showed me one tree that had 8 or 9 different kinds of fruit on it. ஒரு மரத்தை அவர் எனக்கு காண்பித்தார். அதில் 8 அல்லது 9 வித்தியாசமான வகையான பழங்கள் இருந்தன. And I said, Brother Sheriff, what kind of tree is that? நான் சகோதரன் ஷாரியட், இது எந்த விதமான மரம் என்று கேட்டேன். I said, an orange tree. அவர் இது ஒரு ஆரஞ்சு மரம் என்றார். I said, why is the lemon? அப்படியானால் ஏன் அதில் எலுமிச்சம் பழங்கள் இருக்கிறது? And tangerine and tangelo and grapefruit. மட்டுமில்லாமல் டாஞ்சரின், டாஞ்சலோ, திராட்சை முதலான பழங்கள் இருக்கிறதே என்றேன்.
He said it's all citrus fruit. They're grafted. அவர் அவையாவும் எலுமிச்சை வகையான பழங்கள் அவைகள் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறது என்றார். Oh, I said, see now next year it'll all have oranges, but oh no. நான் சொன்னேன், ஓ அப்படியா, அடுத்த வருடம் அது வரும்போது ஆரஞ்சு பழங்களை அல்லவா அவையெல்லாம் கொடுக்கும் என்று கேட்டேன். Each tree will bear its own. Each lamb will bear its own அவர் கொடுக்காது, ஒவ்வொரு கிளையும் அதன் இனத்தை கொண்டு வரும் என்றார். fruit. Many of you fruit growers know that you're in this citrus valley. It'll bear its own. இங்கேயுள்ள இந்த எலுமிச்சை பள்ளத்தாக்கிலே உள்ள பழத்தோட்டக்காரராகிய உங்களில் அநேகர் அதை அறிந்திருக்கிறீர்கள். அது தனது சொந்த கனிகளை கொடுக்கும். When you put a lemon branch in an orange tree, ஒரு ஆரஞ்சு மரத்தில் நீங்கள் ஒரு எலுமிச்சையை ஒட்ட வையுங்கள், it'll bear lemons அது எலுமிச்சை பழங்களை தான் ஈனும். because it's the nature of a citrus fruit. ஏனென்றால் அது அந்த எலுமிச்சை மரத்தின் தன்மை. Yet it won't bear the original fruit. இருந்தாலும் அது மூல மரத்தின் கனியை கொண்டு வராது. And that's what we've done. அதைதான் நாம் செய்துள்ளோம். We've grafted in, நாம் அதற்குள் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். taken in with creeds and so forth. நம்மோடு கொள்கைகள், கோட்பாடுகள் முதலானவைகள் கூடவே உட்கொண்டு போய் ஒட்ட வைத்துக் கொண்டோம். And grafted in each year. அதனோடு கூட இவைகளை நாம் பதியம் வைத்து ஒட்ட வைத்து விட்டோம். How can a Methodist bring forth anything but a Methodist child? மெத்தடிஸ்ட் எந்த விதமாக ஒரு மெத்தடிஸ்ட் பிள்ளை அல்லாமல் வேறு எதை பிறப்பிக்க முடியும்? How can any denomination bring forth anything but a denominational child? எந்த ஒரு ஸ்தாபனமும் ஒரு ஸ்தாபன பிள்ளையை அல்லாமல் வேறு எதை கொண்டு வர முடியும்? But if that tree ever puts out an original branch, it'll bring forth oranges. ஆனால் அந்த மரமான தன் சொந்த கிளையை பிறப்பிக்கும் போது அது ஆரஞ்சு பழங்களையே கொண்டு வரும். And then if God ever does anything in the church, it'll be original back with the word again. Exactly. அப்படியானால் தேவன் எப்பொழுதாவது எதையாவது சபையில் செய்வாரானால் அது மூல காரியம், அதாவது வார்த்தை திரும்பவுமாக வார்த்தையாகவே இருக்கும். It has to be. அது அப்படிதான் இருக்க வேண்டும். Because the life is in the tree and it bears its own kind. ஏனென்றால் ஜீவனானது அந்த மரத்தில் இருக்கிறதுனால் அதனுடைய சொந்த வகையே அது பிறப்பிக்கும். Now, when we find out, இப்பொழுது நாம் அதை கண்டறியும் போது now there's that big church that's moved down through the ages, bearing its fruit. அந்த மகத்தான சபையானது காலங்களின் ஊடாக கனி கொடுத்து கொண்டே போனது. And as the limbs quit, they prune them off. அந்த கிளை கனி கொடுக்காதே போன போது அவர்கள் அதை கிளை நறுக்கி சுத்தம் செய்கிறார்கள். In St. John 15, பரிசுத்த யோவான் 15ஆம் அதிகாரம், never pruned the vine out. Now I took the branches off. கனி கொடாத அந்த திராட்சை செடியை அவர் கிளை நறுக்கி சுத்தம் செய்யவில்லை, அவர் கிளைகளை எடுத்து விட்டார். Cut them out because it wasn't bearing any fruit. அவைகளை அப்படியே வெட்டி எடுத்து போட்டார், ஏனென்றால் அவைகள் கனி கொடுக்கவில்லை. And Jesus wants fruit of it for himself. நமக்கு கனிகள் வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். His wife must bring forth the kind of a children that he is. அவரை போன்ற விதமான பிள்ளைகளை அவருடைய மனைவி கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Then if they don't bring forth children, bride children, அப்படியானால் அவர்களால் பிள்ளைகளை, மணவாட்டி பிள்ளைகளை கொண்டு வர முடியவில்லை என்றால், word children, வார்த்தை பிள்ளைகளை கொண்டு வர முடியவில்லை என்றால், then it's a denominational child. அப்போது அது ஒரு ஸ்தாபன பிள்ளையாகவே இருக்கும். Then her first love for the world and denomination, she's gone back to that. அப்படியானால் அவளுடைய ஆதி அன்பானது உலகத்தின் பேரிலும் ஸ்தாபனத்தின் பேரிலும் இருப்பதால் அவள் திரும்பி அதன் அண்டைக்கே போய்விட்டாள். And they can't bring forth a real, genuine, born-again Christian. அவர்களால் ஒரு உண்மையான அசலான மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனை கொண்டு வர முடியாது. Because there's nothing there to bring it forth. ஏனென்றால் அதை கொண்டு வருவதற்கு அங்கே உள்ளே ஒன்றுமில்லை. It's like if you take a lemon branch and stick it in there, it'll bring a lemon. ஒரு எலுமிச்சை கிளை எடுத்து அதை அதற்குள்ளாக ஒட்ட வைப்பது போன்று அது எலுமிச்சை பழங்களை தான் கொண்டு வரும். But it can't bring a orange. ஆனால் அதனால் ஆரஞ்சு பழங்களை கொண்டு வர முடியாது. Because it wasn't there at the beginning. ஏனென்றால் ஆதியிலே அங்கே அது இல்லை. But it was ordained at the beginning. ஆனால் ஆதியிலே அது ஆரஞ்சு பழங்களை கொண்டு வரும்படியாய் நியமிக்கப்பட்டிருந்தது. Foreknowledge of God, predestinated and born, it has to bring forth an orange. It can't bring nothing else. தேவனுடைய முன்னறிவினால் அது முன்குறிக்கப்பட்டு அது ஆரஞ்சு செடியாய் பிறந்தது. எனவே ஆரஞ்சு பழத்தை கொண்டு வர வேண்டும். அதை தவிர வேறொன்றையும் அதனால் கொண்டு வர முடியாது. That's the way at the church of the living God. ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையும் அந்த விதமாகத்தான் இருக்கிறது. When the hour comes, அதற்கான வேளை வரும்போது everybody, you let God start to do something, everybody's got the ball and gone. See? தேவன் ஏதாவது காரியத்தை ஆரம்பிக்கட்டும், உடனே எல்லாரும் அந்த விதமாகவே செய்து போய்விடுவார்கள். It's always been that way. எப்போதும் அது அந்த விதமாகத்தான் இருக்கிறது. I was reading a history of Martin Luther here not long ago. Said சமீபத்தில் நான் மார்ட்டின் லூதரின் வரலாற்றை வாசித்துக் கொண்டிருந்தேன்.
it wasn't so hard to believe that Martin Luther could protest the Catholic Church and get by with it. அதில் மார்ட்டின் லூத்தர் கத்தோலிக்க சபையை எதிர்த்து நின்று சமாளித்தார் என்பதை நம்புவது அவ்வளவு கடினமானதல்ல என்றும், But so the strange thing is he could hold his head above all the fanaticism that followed his revival. ஆனால் வினோதமான காரியம் என்னவென்றால் அவனுடைய எழுப்புதலுக்கு பின்பு தோன்றின மத வைராக்கியங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன் தலையை தூக்கி உறுதியாய் நிற்க முடிந்தது என்பதை நம்புவதுதான் கடினம் என்று. And still stay straight on his justification. அப்படி இருந்தும் அவனுடைய நீதிமானாகுதல் செய்தியில் உறுதியாய் நின்றான் என்று எழுதியிருந்தது. புரிகின்றதா? Just everything, impersonations and everything falling. எல்லா காரியமும் போலிகளாய் தான் இருந்தது. Look at Mrs. Semple McPherson, Amy Semple McPherson. திருமதி எய்மி செம்பிள் மெக்பெர்சனை பாருங்கள். They had this temple over here. இங்கே இருக்கின்ற இந்த ஆலயம் அவர்களிடம் இருந்தது. Every lady preacher had them wings and packed the Bible the same way. ஸ்ரீ பிரசங்கிமார்கள் யாவரும் அவளைப் போலவே செட்டைகளும் யாவரும் அவள் வைத்திருந்தது விதமாகவே வேதாகமத்தை வைத்துக் கொண்டும் இருந்தன. Just carnal impersonations. வெறுமனே மாம்சீக போலிகளாயிருந்தார்கள். They can't be original. அவர்களால் அசலானவர்களாய் இருக்க முடியாது. That's the way the churches can't be. அதே விதமாகத்தான் சபைகளும் அசலானவர்களாய் இருக்க முடியாது. You let one church get something other than city, the other church can't stand it, they get it. See? ஒரு பட்டணத்தில் ஒரு சபைக்கு ஏதாவது காரியம் கிடைத்து விடட்டும், மற்ற சபைகளுக்கும் அப்படி கிடைக்கும் விட்டாய் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. புரிகின்றதா? They're not original anymore. அவர்கள் இனிமேலும் அசலாய் இருக்க முடியாது. God's word is original. தேவனுடைய வார்த்தை தான் அசலாய் இருக்கிறது. It's the word and it has to bring forth its kind in its season. அது வார்த்தையாய் இருக்கிறது. அதனதன் காலத்தில் அதனதன் இனத்தை அது பிறப்பிக்க வேண்டும். Elected, predestinated by the Father God. பிதாவாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் முன்குறிக்கப்பட்டதுமாய் இருக்கிறது. Now, how do we get into this church? நாம் எப்படி சபைக்குள்ளாக வர முடியும்? By one Spirit, we are all baptized into this one body. நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். Body of Christ, which is the bride, the Word. வார்த்தையாகிய கிறிஸ்துவின் சரீரமே மணவாட்டி. Baptized in there by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் அங்கே உள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். Now, let's notice whether we're in the last age or not. நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோமா அல்லது இல்லையா என்பதை கவனிப்போம். Now we find out, if we turn back in Genesis, நாம் ஆதியாகமத்துக்கு திருப்பினால் அதை கண்டுபிடிக்கலாம். about the 5th chapter, you can also turn to Luke and find out 5ஆம் அதிகாரத்திற்கும் லூக்காவிற்கும் கூட திருப்புவோமானால் கண்டறியலாம். that Enoch was the 7th from Noah. ஏனோக்கு 7ஆம் தலைமுறை என்று நாம் பார்க்கிறோம். Enoch there catches the serpent's seed. அது சர்ப்பத்தின் வித்துக்கு நல்ல பிடிப்பாய் தெளிவாய் இருக்கிறது. For if Cain was Abel's son, then he was the 8th. ஏனென்றால் காயின் ஆதாமின் குமாரனாக இருந்தால் ஏனோக்கு 8ஆவதாய் இருக்க வேண்டும். உங்களுக்கு புரிகின்றதா? But nowhere in the Bible it said that Cain was Abel's son. ஆனால் வேதத்தில் எங்கேயும் காயின் ஆபேலின் குமாரன் என்று இல்லை. Or Cain was Adam's son. அல்லது காயின் ஆதாமின் குமாரன் என்று இல்லை. Because the Bible said he was of that evil one. ஏனென்றால் காயின் பொல்லாங்கனால் பிறந்தவன் என்று வேதம் கூறுகின்றது. And Adam wasn't the evil one. ஆனால் அந்த பொல்லாங்கன் ஆதாம் அல்ல. புரிகின்றதா? He was of the evil one. அவன் தான் பொல்லாங்கனால் பிறந்தவன். Now we find here that Enoch was the 7th from Noah. நோவாவிலிருந்து நாம் பார்த்தால் ஏனோக்கு 7வது தலைமுறை என்று கண்டறியலாம். Which was a type of the church ages. சபை காலங்களுக்கு அது ஒரு பாவனையாய் இருக்கிறது. Now all of the rest of the 6th man before him died. அவனுக்கு முன்பாக இருந்த 6 மனிதர்களும் மரித்து விட்டார்கள். But Enoch was translated. ஆனால் ஏனோக்கோ மறுரூபமாக்கப்பட்டான். Enoch was raptured. ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். The 7th showing that it's the 7th church age that takes the rapture. 7வது சபை காலத்தில் தான் எடுத்துக் கொள்ளப்படுதல் நடக்க போகிறது என்பதை இது காட்டுகிறது. Now there's no doubt we're in the 7th church age. நாம் 7ஆம் சபை காலத்தில் இருக்கிறோம் என்பதில் சந்தேகம் ஏதுமில்லை. We all know it. நாம் யாவரும் அதை அறிந்திருக்கிறோம். Now it's the 7th church age that takes the rapture. எடுத்துக் கொள்ளப்படுதல் சம்பவிக்க காணப்போகின்றது 7வது சபை காலமாகும். All of the other 6 died. மற்ற 6 சபை காலத்தவரும் மரித்தார்கள். But Enoch was translated because he was not found. God took him. ஆனால் ஏனோக்கு மறுரூபமாக்கப்பட்டான். ஏனென்றால் அவன் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்.
But Enoch raptured ஆனால் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். was a type of all of the rest of them dying. மற்ற யாவரும் மரித்து போவார்கள் என்பதற்கு அது ஒரு பாவனையாயிருக்கிறது. But the end time bride will be called out of the rapture without death. ஆனால் கடைசி கால மணவாட்டியானவளோ மரிக்காமலேயே எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக Will be called out of the seventh church age, ஏழாம் சபையின் காலத்தில் அவள் வெளியே அழைக்கப்படுவாள். which we are now bearing record of that age. அது நிகழ இருக்கும் காலம்தான் இது என்று நாம் சாட்சி பகர்கின்றோம். Oh, let's dig in now real deep. ஓ என்ன, நாம் இன்னும் ஆழமாய் தோண்டி பார்ப்போம். Now, here also a type of the seventh church ages, which in Revelations 10:7 புரிகின்றதா? இங்கேயும் கூட ஏழாம் சபையின் காலத்தை பாவனையை இங்கே வெளிப்படுத்தல் 10:6 காணலாம். that the great mystery of the book was to be unfolded by the seventh angel's message. அதாவது அந்த புத்தகத்தின் மகத்தான ரகசியமானது ஏழாம் தூதனின் செய்தியின் மூலமாய் வெளிப்படுத்தப்படும். Now there's a messenger above always and a messenger on earth. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தூதனும் பூமியின் மீது ஒரு தூதனும் இருக்கிறார்கள். The English word angel means a messenger. தூதன் என்ற ஆங்கில பதத்துக்கு ஒரு தூதுவன் என்று பொருள்படும். And in the seventh angel's message, ஏழாம் தூதனுடைய செய்தியில் while he was making his proclaiming his ministry, then when he began to sound forth his ministry, அவனுடைய ஊழியத்தின் செய்தியை பிரகடனம் செய்யும் போது, அவனுடைய ஊழியத்தை அவன் முழங்க துவக்கும் போது, not when he started out. அவன் துவங்கும் போது என்றல்ல. Jesus, when he started out, he started healing the sick and afflicted. இயேசுவானவர் துவங்கும் போது அவர் வியாதியஸ்தரையும் பாதிக்கப்பட்டவர்களையும் சுகப்படுத்த ஆரம்பித்தார். Oh, that great rabbi, he's a prophet. ஓ, அந்த மகத்தான ரபியா, அவர் ஒரு தீர்க்கதரிசி. Everybody wanted him in his church. அவர்களுடைய சபையில் அவர் இருக்க வேண்டி யாவரும் விரும்பினர். But when he sat down one day and said, I and my father are one, ஆனால் ஒரு நாள் அவர் உட்கார்ந்து நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்னார். that was different. அது அவர்களுக்கு வித்தியாசமாய் இருந்தது. That was different. அது வித்தியாசமாய் இருந்தது. And except you eat the flesh of the Son of Man and drink his blood, you have no life in you. நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவர் இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள் ஜீவன் இல்லை என்று அவர் கூறினது அதுவும் அவர்களுக்கு வித்தியாசமாய் இருந்தது. Why, he's a vampire. See? அவர் ஒரு இரத்தத்தை உறிஞ்சும் பூதம் என்றார். புரிகின்றதா? See, that was different. பார்த்தீர்களா? அது வித்தியாசமானது. He didn't explain it. அவர் அதை விளக்கி கூறவில்லை. They had already seen the manifestation, அவர்கள் ஏற்கனவே வெளிப்பட்டதை கண்டிருக்கிறார்கள். the vindication of the word of God for his age made real and proved to them. அவருடைய காலத்திற்கான தேவனுடைய வார்த்தையின் ரூபகாரப்படுத்தலானது அவர்களுக்கு உண்மையாக்கப்பட்டதும் நிரூபிக்கப்பட்டதுமாயிற்று. That he was that messenger of that age. அதாவது அவர்தான் அந்த காலத்தினுடைய தூதன் என்று நிரூபிக்கப்பட்டது. And he didn't have to explain nothing. எனவே அவர் ஒன்றையும் விளக்கி கூற வேண்டிய அவசியமில்லாதிருந்தது. Those disciples might not have been able to explain it, but they believed it whether they could explain it or not. அந்த சீஷர்களால் ஒரு காலத்தை விளக்கி கூற முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களால் அதை விளக்கி கூற முடியுமோ அல்லது முடியாதோ அவர்கள் விசுவாசித்தார்கள். They sat right still and believed it. அவர்கள் இருந்தபடியே அமர்ந்திருந்து அதை விசுவாசித்தார்கள். How could they tell if they was going to eat his flesh and drink his blood? அவருடைய மாம்சத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ண காரியத்தை அவர்களால் எப்படி சொல்ல முடியும்? Well, it's impossible for them to do it. ஏன் அவர்களால் அதை செய்வது கூடாத காரியம்? But they believed it ஆனால் அவர்கள் அதை விசுவாசித்தார்கள். because they were ordained. ஏனென்றால் அதற்காகவே அவர்கள் நியமிக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். Jesus said he chose them before the foundation of the world. See? அவர்களை உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தெரிந்து கொண்டார் என்று இயேசு சொன்னார். புரிகின்றதா? They believed it whether they could explain it or not. They still believed it. அவர்கள் அதை விசுவாசித்தார்கள். அவர்களால் அதை விளக்கி கூற முடியுமோ அல்லது முடியாதோ எப்படி இருந்தாலும் அவர்கள் அதை விசுவாசித்தார்கள். Now, watch. இப்பொழுது கவனியுங்கள். Now, in the seventh church age, when the seventh angel begins to sound, ஏழாம் சபையின் காலத்தில் ஏழாம் தூதன் முழக்கமிட ஆரம்பிக்கும் போது the mysteries of God was to be made known, right? தேவ ரகசியங்கள் அங்கேதான் வெளிப்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. The seals that the reformers சீர்திருத்தக்காரர்கள் காலத்தில் முத்திரைகள் வெளிப்படுத்தப்படவில்லை. had time. அந்த காலம் மட்டும் அவர்கள் ஜீவிக்கவில்லை. அது காலமும் இல்லை. Luther didn't live long enough. Neither did Wesley. The ages didn't live long enough.
லூத்தர் நீண்ட காலம் ஜீவிக்கவில்லை, வெஸ்லியும் ஜீவிக்கவில்லை, காலங்களும் அந்த அளவுக்கு நீடித்திருக்கவில்லை. Reformers, they had their message of that day. சீர்திருத்தக்காரர்களாகிய அவர்கள் அந்த நாளின் செய்தியை தான் அவர்களுடையவர்களாயிருந்தார்கள். And the people grasped it and denominated it. ஜனங்கள் அதை அப்படியே கிரகித்துக் கொண்டு அதை ஸ்தாபனமாக்கினர். What is it? ஏன் அபிதமாய் செய்யப்பட்டது? You can never beat nature. உங்களால் இயற்கையை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. Nature always testifies. God runs in continuity with nature. இயற்கை எப்பொழுதும் சாட்சி பகரும். தேவன் இயற்கையோடு இசைந்து செயல்படுகின்றார். It has to, like the sun. அப்படிதான் இருக்க வேண்டும், சூரியனை போன்று. The sun rises in the morning, it's a little baby born. சூரியன் காலையில் உதிக்கிறது, ஒரு சிறு பிள்ளை பிறப்பது போல அது உதிக்கிறது. It's weak, ain't got much heat to it. அது பலவீனமாய் இருக்கிறது, அவமயம், அதனிடம் அதிக உஷ்ணமில்லை. 10 o'clock, it's coming out of high school. காலை 10 மணிக்கு அது உயர்நிலை பள்ளியிலிருந்து வெளியே வருகிறது. Middle of the day, நாளின் மத்தியான வேளை it's entering into life. அது ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறது. 3 o'clock in the afternoon, it's getting old. பிற்பகல் 3 மணிக்கு அதுக்கு வயதாகி கொண்டு போகிறது. 5 o'clock, it's dying. Old and weak again, going back to the grave. மாலை 5 மணிக்கு அது மரிக்கிறது, வயதானதும் பலவீனமானதுமாக மரித்து திரும்ப குழிக்கு போகின்றது. Is that the end of it? It rises again the next morning. See? அதுதான் அதனுடைய முடிவா? அடுத்த நாள் காலையில் அது மீண்டுமா எழும்புகிறது. புரிகின்றதா? Look at the trees, how they put forth their leaves. Everything that they do. மரங்களை பாருங்கள், அவைகளின் இலைகளும் எப்படி தோன்றுகிறது என்றும் மற்ற காரியங்கள் எல்லாம் எப்படியா செய்யப்படுகின்றன என்று கவனியுங்கள். Now we find out the leaves drop off the tree, go back. இலைகள் மரங்களிலிருந்து கீழே உதிர்ந்து விடுகின்றன, பின்னர் துளிர்க்கிறது. What the life goes down to the root of the tree. என்ன? ஜீவனானது மரத்தின் அடிவேருக்கு போகின்றது. Is that the end of it? அதுதான் அதனுடைய முடிவா? Comes back next spring with new life. அடுத்த வசந்த காலத்தின் போது புதிய ஜீவனுடன் மீண்டும் வெளிவருகின்றது. Watch the churches how it's done the same thing in the Reformation. சபைகளை கவனியுங்கள், சீர்திருத்த காலத்தில் அவைகள் எப்படி சரியாக அதே காரியத்தை செய்தன என்று பாருங்கள். It come up, that corn of wheat fell in the ground and died under the dark age persecution. அது வளர்ந்து வந்து விட்டது, நிலத்தில் விழுந்த அந்த கோதுமை மணியானது இருண்ட கால உபத்திரவத்தின் கீழ் மரித்தது. It went into the ground, it had to die. அது பூமிக்குள்ளாக அடியில் போய்விட்டது, அது மரிக்கத்தான் வேண்டும். Any man spiritual can see that. எந்த ஆவிக்குரிய மனிதனாலும் அதை காண முடியும். That unless that seed dies and rots, it abides alone. அந்த வித்தானது மரித்து அழுகி போக இல்லை என்றால் அது தனித்திருக்கும். And it had to go into the ground under the dark age. அது இருண்ட காலத்தின் போது பூமிக்கு கீழ் அடியில் அது போகத்தான் வேண்டும். It lay there, rotted, and come forth in 2 little blades of the Lutheran Church. அது அந்த இடத்திலேயே கிடந்து அழுகி பின்னர் லூத்தரின் சபையின் 2 சிறு துளிர்களாக வெளிவந்தது. Out of the Lutheran Church brought off more blades, swingly and so forth. லூத்தரன் சபையிலிருந்து இன்னும் சில துளிர்களை ஸ்விங்கிலி முதலானவைகள் வெளிக்கொண்டு வந்தது. From that come on up into the tassel, which was John Wesley. அதிலிருந்து பட்டு குஞ்சமாகிய ஜான் வெஸ்லி வெளிவந்தது. அதுதான் The great missionary age. மகத்தான சுவிசேஷர்களின் மிஷனரிமார்களின் காலம். It dropped back. அது திரும்பவும் எழுந்து விட்டது. Out of there come that deceiving age, that Pentecostal age. அதிலிருந்து அந்த வஞ்சிக்கும் காலம், அதாவது பெந்தேகோஸ்தே காலம் வெளிவந்தது. That corn of wheat. அந்த கோதுமை மணியானது. That anybody ever here raise any wheat? இங்க இருக்கின்றவர்களில் கோதுமை சாகுபடி செய்கிறவர்கள் யாராவது இங்க இருக்கிறீர்களா? You look at that wheat when you look at it. அந்த கோதுமையை பாருங்கள், நீங்கள் அதை நோக்கி பார்க்கும்போது. When you go out there and say, I've got wheat. நீங்கள் அங்கே வயலுக்கு போய் எனக்கு கோதுமை கிடைத்து விட்டது என்கிறீர்கள். You look like you got a wheat there. Open it up real close and watch. You haven't got a wheat at all. அங்கே ஏதோ கோதுமை இருப்பது போன்று உங்களுக்கு காணப்படுகிறது. அதை திறந்து கூர்ந்து பார்த்து கவனியுங்கள், உங்களுக்கு கோதுமையே உண்டாகவில்லை என்பது புலனாகும். You got a shuck. உங்களுக்கு கிடைத்துள்ளதெல்லாம் ஒரு பதர்தான். Didn't Jesus warn us that in Matthew 24:22? ஆனால் இயேசுவானவர் நம்மை மத்தேயு 24:24 எச்சரிக்கவில்லையா? In the last days, that the 2 spirits would be so close together, it would deceive the elected wheat itself, if it was possible. கடைசி நாட்களில் அந்த 2 ஆவிகளும் அவ்வளவு நெருக்கமாக ஒன்று போல காணப்பட்டு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோதுமை மணியையே வஞ்சித்துவிடும். Now watch. It's a carrier. கூடுமானால் வஞ்சித்துவிடும். புரிகின்றதா? இப்பொழுது கவனியுங்கள், அது கொண்டு செல்லும் வாகனமே. Now the life that come up through Luther was what made Wesley. லூத்தரின் மூலமாக வெளியே வந்த அந்த ஜீவன் தான் வெஸ்லியை உண்டாக்கினது. The life that come out of Wesley is what made Pentecost. வெஸ்லியின் மூலமாக வெளிவந்த அந்த ஜீவன் தான் பெந்தேகோஸ்தை உண்டாக்கினது. The life that comes out of Pentecost makes a wheat. பெந்தேகோஸ்து மூலமாக வெளிவந்த அந்த ஜீவன் தான் கோதுமை மணியை உண்டாக்குகிறது.
But they are a carrier, see. ஆனால் அவைகளெல்லாம் சுமந்து செல்லும் ஒரு வாகனமே, புரிகின்றதா? The real life goes through there, the message goes through, but it's heading on up into the wheat. உண்மையான ஜீவன்தான் அதனோடு கூட போகின்றது, செய்தியானது ஊடாக போகின்றது, ஆனால் அது எல்லாமுமாக கோதுமைக்குள்ளாக போய் சேருகின்றது. That's the reason the wheat come up and brings the whole thing in the rapture up here at the top. அந்த காரணத்தினால் தான் கோதுமை மேலெழும்பி வந்து முழு காரியத்தையும் இங்கே உச்சியில் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கு கொண்டு வருகிறது. The bride itself comes out of each age. மணவாட்டியும் கூட ஒவ்வொரு காலத்தில் இருந்தும் வெளிவருகிறாள். But the denominational stalk dies, dries up, dies. ஆனால் இந்த ஸ்தாபன தண்டோ மரித்து உலர்ந்து கொண்டே போகிறது. Have you noticed this last days how it's beginning to pull away now? இந்த கடைசி நாட்களில் எப்படியாய் அது இப்பொழுது தன்னை விலக்கிக் கொள்கிறது என்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? When that wheat begins to grow, then the shuck begins to get away from it. கோதுமை மணியானது வளர துவங்கின போது பதரானது அதனின்று விலக துவங்குகின்றது. Look back in that little wheat when you look at it. நீங்கள் அந்த கோதுமையை நோக்கி பார்க்கும் போது அது சிறிய கோதுமையை பாருங்கள். Pull it open like this and look into it and see you've got a little bud of wheat back there. இந்த விதமாக அதை திறந்து பார்ப்பீர்களானால் அதற்குள் கோதுமை மணியின் மொட்டை நீங்கள் காணலாம். You'd have to take a 30-power scope to look into it to see the little bud of wheat back there. See? அந்த கோதுமை மொட்டு நீங்கள் பார்க்க வேண்டுமானால் ஒரு சக்தி வாய்ந்த பூத கண்ணாடினால் தான் பார்க்க முடியும், புரிகின்றதா? It's way back in there, but it starts growing. ஆனால் அது அங்கு எங்கோ இருக்கிறது, ஆனால் அது வளர துவங்குகிறது. Now that shuck has to be there to shelter that, to give it a chance to get out. அந்த கோதுமையை பாதுகாத்து அதனின்று வெளியேற அதற்கு ஒரு தருணத்தை கொடுக்கவும் அங்கே அந்த பதர் இருக்க வேண்டியதா இருக்கிறது. But then when it begins to grow and the message begins to spread, then the shuck pulls away from it. ஆனால் அதன் பிறகு அது வளர துவங்கும் போது, செய்தியானது பரவ துவங்கும் போது பதரானது அதனின்று அகன்றி விடுகிறது. And the life goes right out of that shuck right into the wheat. ஜீவனானது பதரிலிருந்து நேராக கோதுமைக்குள்ளாக பாய்கிறது. Goes on. That's the way each age does. அது தொடர்ந்து பாய்கிறது. அந்த விதமாகத்தான் ஒவ்வொரு காலத்திலும் சம்பவிக்கிறது. It just can't beat nature. That's God's continuity, the way He does things. அதனால் இயற்கையை மேற்கொள்ள முடியாது. அது தேவனுடைய தொழிற்சியா இருக்கிறது. அது தேவன் காரியங்களை செய்கின்ற விதமாய் இருக்கிறது. And now that's the age that we're living in right now, the 7th church age. அப்படிப்பட்ட காலத்தில் தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். 7ஆம் சபையின் காலத்தில் தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். Now it's all to be manifested in the grain of wheat at the end. அவை எல்லாமுமாக கடைசியில் கோதுமை மணிக்குள்ளாக வெளிப்பட வேண்டும். Another comeback. அது இன்னொரு முறை திரும்ப வருதலாயிருக்கிறது. Now if you take Luke, the 17th chapter and 30th verse, நீங்கள் லூக்கா 17:30 எடுப்பீர்களானால், he said, as it was in the days of Sodom, சோதோமின் நாட்களில் நடந்தது போல, so shall it be in the coming of the Son of Man, when the Son of Man begins to reveal Himself. மனுஷகுமாரன் வருகையின் போதும் அப்படியே நடக்கும். அப்பொழுது மனுஷகுமாரன் தம்மை வெளிப்படுத்த துவங்குவார் என்று அவர் கூறினார். What is revealed? வெளிப்படுத்தப்படுதல் என்றால் என்ன? Make His revelation of what He is in this day revealed out to the people. இந்த நாட்களில் அவர் என்னவாய் இருக்கிறார் என்ற அவருடைய வெளிப்படுத்துதலை ஜனங்களுக்கு கூறி வெளிப்படுத்துவதாகும். The word that's made known for the day, அந்த நாளுக்கென்று அறியும்படியாய் செய்த அந்த வார்த்தையை வெளிப்படுத்தி revealed to the people by the manifestation of the Holy Spirit, making that Jesus live among them. பரிசுத்த ஆவியின் வெளிப்படுதலினால் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி அந்த இயேசுவை நமது மத்தியிலே ஜீவிக்க செய்வதாகும். And remember, He was represented there in a man. A man. நினைவிருக்கட்டும், அங்கே ஒரு மனிதனுக்குள்ளாக அவர் ஒரு மனிதனாக காணப்பட்டார். He said, as it was. Now he read the same Bible we read, Genesis. அவர் சொன்னார், அன்றைக்கு இருந்தது போன்று என்று. நான் வாசிக்கின்ற அதே வேதாகமத்தையே, ஆதியாகமத்தையே அவர் வாசித்தார். Now we noticed in that Genesis chapter there, when Jesus was speaking about it. அதை குறித்து இயேசுவானவர் பேசிக் கொண்டிருக்கின்றதை நாம் ஆதியாகமத்தின் அதிகாரத்தில் நாம் கவனிக்கிறோம். We find there that in that, with his back turned to that tent, அவருடைய முதுகு சாராளின் கூடாரத்தின் பக்கமாக இருக்க, and Sarah in the tent, சாராள் அந்த கூடாரத்துக்கு உள்ளா இருக்க, he said, he asked a question, அவர் ஒரு கேள்வியை கேட்டார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். and she didn't believe that what was going to happen could happen. என்ன சம்பவிக்க போகின்றதோ அந்த காரியம் சம்பவிக்கலாம் என்று அவள் விசுவாசிக்கவில்லை. He said, now Abraham, I'm going to visit you according to the time of life. அவர் சொன்னார், இப்பொழுது ஆபிரகாமே, ஒரு உற்பவ கால திட்டத்திலே நான் உன்னிடத்தில் வருவேன். And Sarah in the tent laughed about it.
அவளுடைய கூடாரத்துக்குள்ளாய் இருந்த சாராள் அதை கேட்டு நகைத்தாள். He said, why did Sarah laugh? அவர் சாராள் கூடாரத்துக்குள்ளாக இருந்து ஏன் நகைத்தாள் என்று கேட்டார். Then how can these things be? இந்த காரியங்கள் எப்படி நிகழ்ந்தேறும்? Jesus promised, and that was him. இயேசுவோ அது சம்பவிக்கும் என்று வாக்களித்திருக்கிறார். அது அவரே. Abraham called him Elohim, the Almighty. That wasn't. ஆபிரகாம் அவரை ஏலோயிம், சர்வ வல்லவர் என்று அழைத்தான். அது அவரேதான். Now the Bible predicts that it will return again in the last day. கடைசி நாட்களில் அந்த சம்பவம் மீண்டும் திரும்பி வரும் என்று வேதம் முன்னுரைக்கிறது. Jesus said so. இயேசு அவ்வாறு கூறியிருக்கிறார். And when you see these things begin to come to pass, இந்த காரியங்கள் யாவும் சம்பவிக்க துவங்குவதை நீங்கள் காணும்போது, just remember, when this starts to take in place like that, நினைவிருக்கட்டும், இது சம்பவிக்க துவங்கும் போது இந்த விதமாக, then it should know that the time is nigh at the door. அப்பொழுது நேரமானது வாசலண்டை நெருங்கி வந்துவிட்டது என்று அறிந்து கொள்ளுங்கள். Look at the world itself. உலகத்தையே நீங்கள் நோக்கி பாருங்கள். Look at the world. Sodom, if there ever was a Sodom. சோதோம் என்று ஒன்று இதற்கு முன்னர் எப்பொழுதாவது உலகத்தில் இருந்ததா என்று உலகத்தை நோக்கி பாருங்கள். Look at the people perverted in such a perverting, their minds are perverted. ஜனங்களை நோக்கி பாருங்கள், அப்படிப்பட்டதான ஒரு தாறுமாறுதலினால் சிந்தை தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறார்கள். They don't know what common decency is. Look at the outlaws. ஒரு பொதுவான ஒழுக்க நெறிமுறைகள் என்னதென்பது அறியாதிருக்கிறார்கள். Look at the outlaws. அவர்கள் எப்படி சட்டத்தை மீறுகிறவர்களும், And everything. ஒரு பாலுறவு கொள்பவர்களும் மற்றெல்லா காரியங்களையும் பாருங்கள். Look at our women, what a rampage it's made. நம்முடைய ஸ்திரீகளை பாருங்கள், என்ன ஒரு முறை கேட்டுக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்று. Look what a rampage of indecency and moral amongst our women. நம்முடைய ஸ்திரீகள் மத்தியில என்ன ஒரு முறைகேடு, ஒரு பொது ஒழுக்கமின்மை இருக்கிறது என்பது. And not only are, you say that's Methodist, that's Pentecostal too. நீங்கள் சொல்லலாம் அது மெத்தடிஸ்டுகள் தான் என்று, பெண்டேகோஸ்துகளும் கூட அப்படி இருக்கிறார்கள். That's the whole thing. முழு காரியமும் அப்படியே தான் இருக்கிறது. Look at our man. நம்முடைய ஆண்களை நோக்கி பாருங்கள். They hang instead of the word of God, some little tradition of a denomination, they hang on to it. தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக ஏதோ ஒரு ஸ்தாபன பாரம்பரியத்தை பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். Instead of coming out when they see God make himself known perfectly. தேவன் தம்மை பரிபூர்ணமாய் அறியப்படுத்துகின்றதை அவர்கள் கண்டும் பாரம்பரியத்தை பற்றிக் கொண்டிருக்கிறார். The reason they're blind, they can't see it. They never will see it. காரணம், அவர்கள் குருடாய் இருக்கிறார்கள், அவர்களால் பார்க்க முடியாது, அவர்கள் காணப் போவதும் இல்லை. Now watch what takes place here in this while we heard. நாம் வேகமா இதை பார்க்கையிலே இதில் இங்கே என்ன சம்பவிக்கிறது என்று கவனியுங்கள். I think that lady wants us to leave. I seen her motion her hand something the other about she wants us to get out, so we better hurry. அந்த அம்மாள் போக வேண்டும் என்று விரும்புகிறாள் என்று நான் நினைக்கிறேன். அவள் தன் கரத்தை அசைத்து சைகை காட்டுகிறாள், அல்லது அந்த விதமாக ஏதோ காரியத்தை செய்கிறாள். வெளியேற அவள் விரும்புகிறாள். எனவே நாம் துரிதப்படுவோம். So now notice. ஆக இப்பொழுது கவனியுங்கள். Enoch, the type of the church. ஏனோக்கு சபைக்கு பாவனையாயிருக்கிறார். Here he's also typed in the 7th church age. இதோ இங்கே அவன் 7வது சபையின் காலத்திற்கும் பாவனையாயிருக்கிறார். Can you think of that? The 7th church age. அதை குறித்து உங்களால் நினைத்து பார்க்க முடிகின்றதா? 7ஆம் சபையின் காலத்திற்கு ஒரு பாவனையாயிருக்கிறார். Notice at the sounding of. கவனியுங்கள், சத்தத்தின் நாட்களிலே. How many believes there have been 7 messengers? 7 தூதர்கள் இருந்தார்கள் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? For the 7th church. Oh, we all believe it. நாம் எல்லாரும் அதை விசுவாசிக்கிறோம். If we believe the Bible, if we don't believe the Bible, of course we don't believe it. அந்த வேதத்தை நாம் விசுவாசிப்போமானால் அதை விசுவாசிப்போம். நாம் வேதத்தை விசுவாசிக்கவில்லை என்றால் பாருங்கள், நாம் அதை விசுவாசிப்பதில்லை. But there has been, now we're living in the 7th church age. நாம் 7வது சபை காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். And when the Bible said that this 7th church age, இந்த 7வது சபையின் காலத்தில் என்று வேதம் கூறும்போது, when the messenger of the 7th church age begins to sound his message, 7ஆம் சபையின் தூதன் தன்னுடைய செய்தியை முழங்க துவங்கும் போது, that the mysteries of all the things that's been twisted up down through the age would be revealed in that time. காலங்களின் ஊடாக புரட்டப்பட்ட எல்லா காரியங்களுடைய ரகசியங்களும் அந்த நேரத்தில் வெளிப்படுத்தப்படும். Here we see it. இதோ இங்கே நாம் அதை பார்க்கிறோம். The Son of Man coming among his people and doing just exactly, confirming his message as he said he would do. மனுஷகுமாரன் அவருடைய ஜனங்கள் மத்தியில் வந்து சரியாக அப்படியே காரியங்களை செய்து அவர் செய்வேர் என்று வாக்களித்துள்ளபடியே அவருடைய செய்தியை உறுதிப்படுத்துகிறார். Here we find it in this last age. இங்கே அதை நாம் இந்த கடைசி காலத்தில் காண்கிறோம். Now, and the 7 watches, like the 7 watches, he didn't come to first watch, second, third, fourth, but come in the 7th watch. அங்கே 7 ஜாமங்கள் உள்ளன. அவர் முதலாம், 2ஆம், 3ஆம், 4ஆம்
ஜாமங்களில் வரவில்லை, ஆனால் அவர் 7வது ஜாமத்தில் வருகிறார். That was Enoch, the 7th, which was translated. அதுதான் 7வதான ஏனோக்கு மறுரூபமாக்கப்பட்டான். And Noah, being a type of the remnant of Jews, is to be carried over. மீதியாய் இருந்து உபத்திரவத்தினூடாக கொண்டு போகப்பட்ட யூதர்களுக்கு பாவனையாய் நோவா இருக்கிறார். Now, in the Bible times, talking about the watches, இப்பொழுது வேதாகம காலத்தில் இந்த 7 ஜாமங்களை குறித்து பேசுகையில், and nights were not divided into hours in the Bible time. வேதாகம காலத்தில் இரவானது மணிக்கணக்கில் வகுக்கப்படவில்லை. Now listen closely, because I'll hurry now, because they want the room. கூர்ந்து கவனியுங்கள், இந்த இடம் அவர்களுக்கு தேவையா இருக்கின்ற காரணத்தினால் தான் நான் துரிதமாய் போகிறேன். No, the Bible was not divided, or the night was not divided in hours in the Bible time. வேதாகம காலத்தில் இரவுகள் மணிக்கணக்கில் வகுக்கப்படவில்லை. It was divided in watches. அவைகள் ஜாமங்களாக வகுக்கப்பட்டிருந்தன. There were 3 watches. 3 ஜாமங்கள் இருந்தன.